இந்த ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு என்டையர் வார்ட்ரோப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு 11 பீஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் தான் நம்ம வந்து 30 அவுட்ஃபிட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து டெய்லி ஒரு அவுட்ஃபிட்ஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஒரு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு 11 ஸ்டேட்மெண்ட் பீஸ் போதும், பட்டையை கிளப்பிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 3 மேஜரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷூஸ், அப்புறம் வந்துட்டு பேண்ட்ஸ், அப்புறம் வந்து ஷர்ட்ஸ். இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எந்தெந்த ட்ரெஸ்ஸை நம்ம எந்த டைப்ஸில் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாவே போதும். நம்ம வந்து ஒரு சூப்பரான வார்ட்ரோப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஷூஸ்லேருந்து போயிடுவோம். உங்களுக்கு வந்து ஷூஸில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான வார்ட்ரோப் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ். ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் எதோட வேணாலும் நீங்கள் வந்து கோட் ஷூட் கூட நீங்கள் வந்து அந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வந்துட்டு நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அதான் வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வெர்சடைல். நீங்கள் வந்து எந்த ட்ரெஸ் வேணால் எந்த காம்போவோட வேணால் நீங்கள் வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெஸ்ட் ஸ்னீக்கர்ஸ் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்துட்டு பூட்ஸ். நம்ம ஊரில் மேஜராக பசங்கள்கிட்ட வந்து பூட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கவே இருக்காது. ஆனால் பூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேன்லியாக ரிச்சாக சூப்பராக இருக்கும் அந்த பூட்ஸ் போட்டிங்கன்னா. அதனால் ஒரு ரக்கட் பூட்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஒரு கேஷுவல் பூட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாவே போதும், அது வந்து போதுமானது. நீங்கள் அந்த டைப் ஆஃப் பூட்ஸ் வந்து வச்சுருந்தாவே நீங்கள் வந்து டெனிமோட நீங்கள் வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நீங்கள் அட்ராக்டாக தெரியுங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் சுற்றி இருக்கவங்க டேரெக்டாக உங்களோட ஷூஸ் தான் பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பூட்ஸு. தேர்ட் ஒன் வந்து ட்ரெஸ் ஷூஸ். நம்ம வந்து எங்கேயோ ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஏதோ ஒரு ஃபார்மலான ஒரு டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரெஸ் ஷூஸ் வந்து நம்மள்ட்ட கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஒரு பிளாக் லோஃபர்ஸ் இல்லாட்டி ஒரு லேசப் பண்ணுற ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூஸும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக தெரிவிங்க. அதனால் ஒரு பிளாக் லோஃபர்ஸோ இல்லை பிளாக் லேசப் ஷூஸோ நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வார்ட்ரோப்பை நல்ல ஒரு ஃபார்மலாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த கேஷுவல் பூட்ஸ் அப்புறம் இந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸும் ஒரு கேஷுவல் வாட்டருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு போகலாம். இந்த ட்ரெஸ் ஷூஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து எலகண்ட்டாக மேன்லியாக காட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட் காம்பனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து டாப் வந்து சூப்பர் டூப்பராக போட்டுருந்தாலும் உங்களோட பேண்ட் வந்து ஒழுங்காக இல்லைன்னா அந்த ஃபுல் அவுட்ஃபிட்டே மொத்தமாகவே கம்ப்ளீட்டே ஆகாது. நீங்கள் வந்து பேண்ட் வந்துட்டு எந்த மாதிரி டைப் ஆஃப் பேண்ட் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, டெனிம், சீனோஸ், அப்புறம் வந்து ட்ரெஸ் ட்ரௌசர்ஸ் இல்லாட்டி ட்ரெஸ் பேண்ட்ஸ். இந்த 3 டைப் ஆஃப் பேண்ட்ஸையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோவோ ட்ரெஸ்ஸோட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போடலாம். இப்போ நீங்கள் வந்து டெனிம் பேண்ட் போடுறீங்க, மேலே ஒரு டபுள் பாக்கெட் ஷர்ட் போட்டு கீழே வந்துட்டு ஒரு பூட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ரக்கட் லுக் இருக்கும். அதே ஜீன்ஸை நீங்கள் வந்து ஒரு லைட்டர் கலர் ஷர்ட்ஸ் போட்டு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட் பாய் லுக் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வந்து டெனிம் வந்து மேட்ச் பண்ணி போடலாம். நான் வந்துட்டு மேக்ஸிமம் லிவிஸ்லேருந்து ஒரு பேண்ட் வாங்கினேன், செம்ம குவாலிட்டி லிவிஸு. அது நான் 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே அந்த பேண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்கும் அது வந்து ஃபேட் ஆனதே இல்லை. ஸோ அந்த லிவிஸ் பேண்ட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அஃபோர்டபுளுக்கு மேலே தான் அந்த ப்ரைஸ் இருக்கும், ஆவரேஜ் குவாலிட்டி கிடையாது, நல்ல பெஸ்ட் குவாலிட்டி அந்த லேவிஸ் பேண்ட்டு. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து சீனோஸ்க்கும் இந்த ட்ரெஸ் ஷூஸுக்கும் நிறைய பேர் டிஃப்ரென்ஸே தெரியல. இந்த சீனோஸ்னால் நடுவில் வந்து அந்த கோடு இருக்காது. நீங்கள் அந்த சீனோஸை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஃபார்மல் ட்ரெஸ் போகணுன்னு சொல்லிட்டு நடுவில் அப்படியே மடக்கி அந்த நடுவில் கோடு வர மாதிரி நீங்கள் வந்து அயன் பண்ணுறீங்க. அது வந்துட்டு ஃபார்மல் பேண்ட் கிடையாது. நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் போகணுன்னா நீங்கள் தனியாக ஃபார்மல் பேண்ட் தான் வாங்கி போடணும். அப்போனா தான் பார்க்குறதுக்கு வந்து நல்ல எலகண்ட்டாக மேன்லியாக தெரிய போகுது. நீங்கள் சீனோஸ்னால் கேஷுவல்ஸ் மட்டும் தான் போட முடியும். அந்த கேஷுவல்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மேட்ச்சில் வந்துட்டு நீங்கள் வந்து புல் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். தேர்ட் ஒன் வந்துட்டு ட்ரெஸ் பேண்ட்ஸும் இந்த பூட்ஸும் நம்ம பசங்கள்கிட்ட மேக்ஸிமம் யார்ட்டுமே இருக்கவே இருக்காது. நம்ம பசங்கள்கிட்ட இந்த ஃபார்மல்ஸ் வந்துட்டு இந்த ஃபார்மல்ஸை கண்டா அப்படியே ஒதுங்கி போகிறது. ஆனால் இந்த ஃபார்மல்ஸோட அருமை எனக்கு காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு. அது மாதிரி நீங்களும் என்றைக்கா ஒரு நாள் வந்து உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஃபார்மல்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தோட லிங்க்குமே நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துடுறேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ். நம்மள்ட்ட வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே நம்ம ஊரில் எல்லாருமே ஷர்ட்டு பேண்ட்டு அப்படி தான் போடுவோம். அதே கொஞ்சம் நம்ம யூனிக்கான ஸ்டைலில் நம்ம புல் ஆஃப் பண்ண ஏன் கூடாது? அப்படி பண்ணுறப்ப நீங்கள் எந்த அளவுக்கு மேன்லியாக
நல்லா சூப்பர் டூப்பராக தெரிய போகிறீங்க. அதனால் நீங்கள் 4 டைப் ஆஃப் ஷர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த ஷர்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இது நிறைய ட்ரெஸ்ஸும் நீங்கள் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து சூப்பர் டூப்பராக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஒன்று நம்மள்ட்ட இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டட் டீஸ். நம்மளுக்கு வந்து ஒரு டீ-ஷர்ட் வந்துட்டு நல்லா ஒரு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டீ-ஷர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து லேயரிங் பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் டீ-ஷர்ட்டோ இல்லை ஒயிட் கலர் சாலிட் டீ-ஷர்ட்டோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நோ லோகோஸ், நோ பிரிண்டட் எதுவுமே இருக்கும், பிளெயின் சாலிட் டீ-ஷர்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் உங்களோட நிறைய மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட முடியும். அதே நீங்கள் ஜிம்முக்கும் போட்டு போகலாம். செகண்ட் ஒன்று வந்து பட்டன் டவுன் ஷர்ட்ஸ்னால் இந்த காலர் கிட்டக்க பட்டன் வரும். அந்த மாதிரி ஷர்ட்ஸை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்மல் அட்டையருக்கு போகும்போது, ஏதாவது நீங்கள் ஃபார்மல் அக்கேஷனுக்கு போகும்போது நீங்கள் அந்த மாதிரி ஷர்ட்ஸை வந்து போட்டு புல் ஆஃப் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் தான் அந்த இடத்துல எல்லாருமே உங்களை தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த பட்டன் டவுன் ஷர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேர்ட் ஒன்று வந்துட்டு போலோ டிஷர்ட். இந்த 2024 போலோ டிஷர்ட் செம்ம ட்ரெண்டிங் ஆக போகுது. நீங்கள் போய் எல்லா கடையிலையும் பாருங்களேன், போலோ டிஷர்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கூட நான் ரீசெண்டாக வந்து வெஸ்ட் சைட் போயிருந்தேன். வெஸ்ட் சைடில் வந்துட்டு போலோ டிஷர்ட் அவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த போலோ டிஷர்ட்டை நிறைய ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த வெஸ்ட் சைடில் இருக்க கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வெஸ்ட் சைட்லேருந்து ஒரு போலோ டிஷர்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அது வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும் போது நான் டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் தரேன், மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபோர்த்து வந்து அவுட்டர் வேர். இங்கே தான் நம்ம பசங்க வந்து நிறைய பேர் நம்ம வந்து எதுவுமே செய்யவே மாட்டோம். இந்த அவுட்டர் வேரில் நம்ம வந்து அதிகமாக என்ன வச்சுருப்போம்னா ஒரு ஷர்ட்டு, ஒரு கேஷுவல் ஷர்ட்ஸு, இதை வந்து நம்ம வந்து அவுட்டர் வேர்னு சொல்லிக்கிட்டு உள்ளே ஒரு டிஷர்ட் போட்டு வெளியே நார்மலாக ஒரு ஷர்ட்டை போட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அது வந்து என்ன லுக்குன்னே மற்றவங்களுக்கு பார்க்குறப்ப புரியாது. அதே சமயம் நீங்கள் அந்த இதில் பார்க்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக நீங்கள் தெரிய மாட்டீங்க. அப்படி நீங்கள் அவுட்டர் வேரில் போடுறீங்கன்னா, வெளியே ஒரு லேயரிங் பண்ணி போடுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டெனிம் ஜாக்கெட் போடலாம், இல்லாட்டி ஒரு பஃபர் ஜாக்கெட் போடலாம். பஃபர் ஜாக்கெட் நம்ம ஊரில் யாரும் அதிகமாக போட மாட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து சாக்கெட் போடலாம், இல்லாட்டி நீங்கள் ஜாக்கெட் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு டெனிம் ஜாக்கெட்டோ ஒரு சாக்கெட்டோ ஏதாவது ஒரு நீங்கள் வெளியே வந்து ஒரு ஹெவியான ஒரு மெட்டீரியல் செஞ்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு அவுட்டர் வேரில் போடுறப்ப பார்க்குறப்போ சூப்பர் டூப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக்கோட மெட்டீரியல் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போடுறதுல தான் இருக்குது அதோட மேஜிக்கே. அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எப்படி போடுறது தெரில பிரதர், எனக்கு அந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்ஸுக்கு சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போடுறது தான் இருக்குது. நான் சொன்ன இந்த 11 பீசஸில் மேட்ச் பண்ணி போடுறதுக்கு அவ்வளோ வழிகள் இருக்குது. அதனால இந்த டெனிமு, இந்த கார்கோஸ், இந்த சீனோஸ் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பிளாக்கே போகாதீங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். நம்ம சாண்டில், ஆஃப் ஒயிட், ஒயிட்டு இந்த மாதிரி எவ்வளோ கலர் இருக்குது. நான் பிளாக் தான் போடுவேன், பிளாக் தான் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த இடத்துல தனியாக தெரியவே மாட்டீங்க. நீங்கள் ஹேண்ட்ஸமாக நல்லா அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட்ராக்டிவாக தெரியணும் நினச்சிங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக புல் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் டுடே பாய்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நல்ல வீடியோ பார்க்குறேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். Bye.